آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்களது மேலான ஜகாத், சதகா, ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربنا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறைத்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலகத் தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரமலானுடைய தருணத்திலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக தொடர் பயான் நிகழ்ச்சி யூடியூப் வலைதளத்தின் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எட்டாவது தொடரில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், முன்னொரு காலத்தில் அப்படின்ற தலைப்பின் கீழ் நெருப்பு கொண்ட வாசிகள் அப்படின்றத பற்றி நம்ம என்ன விஷயம் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். இதில் முதல் பகுதி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் 7வது தொடரில். இன்னும் சில சம்பவங்களை நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த நெருப்பு கொண்ட வாசிகளினுடைய 2வது அமர்வில் உங்களுக்கு அந்த சிறுவனுடைய மீதமுள்ள விஷயங்களையும் சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? 7வது தொடருடைய கடைசியில் அந்த சிறுவன் ஒரு மிருகத்தை அடித்து அதன் மூலமாக கொன்று விடுவார். அதுக்கு சிறுவன் கொண்டதுக்கு பிறகு அங்கே ஒரு எய்ம், என்ன எய்மு, துறவி பெருசா அல்லது அந்த சூனியக்காரன் பெருசா அப்படின்னு சொல்லி ஒரு நீயத்தோட, ஒரு வைராக்கியத்தோடு அந்த கல்லை கொண்டு எறிவார். மிருகம் செத்துரும். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை இந்த துறவிட்ட சொல்லுவான் சிறுவன் சொல்லுவாப்புல. அந்த சிறுவன் சொன்னதுக்கு பிறகு துறவி என்ன சொல்லுவான், மகனே அருமையான காரம் பண்ணியிருக்கிற, வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்கண்டா, இனிமேல் தான் நீ கவனமாக இருக்கணும். ஏன்னா நீ எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு வர்ற, நிறைய விஷயங்களும் ஒரு சில விஷயங்களை கண்மடியே பார்த்துட்ட, இனிமேல் நீ கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இனிமேல் தான் நீ சோதனைக்குள்ளாக்கப்படுவாய். ஏன்னா மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு காரியத்தை செய்துட்டாப்புல, அதனால் இனிமேல் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை அந்த துறவி சொல்கிறாரு. அதே சமயத்தில் என்னை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ற தகவலை என்ன செய்கிறாரு, சேர்த்து துறவி சொல்கிறார். இப்போது இதை மிக முக்கியமான விஷயமாக நாம் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிறுவனுடைய ஆற்றல் வளர்ந்து கொண்டே போகுது. ஒரு பக்கம் சூனியத்தை பற்றி உண்டான ஒரு அறிவு, ஒரு தெளிவு அவர்கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் துறவி மார்க்க அடிப்படையிலான ஓரிரை கொள்கை ரீதியான கல்வியை கற்றுக் கொடுத்தது அவருடைய ஒரு மாற்றமும் ஒரு வீரியமும் அவர்கிட்ட இருக்குது, உறுதியும் இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு வெண்குஷ்டமுடைய இந்த பிறவி கூடர்களையும் என்ன செய்கிறார், இந்த சிறுவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகுது. நிவாரணத்தை அல்லாஹ்வுடைய திக்க தஸ்பீகளை கொண்டு நிலைநிறுத்தப்படுது. யார் நிலைநிறுத்துகிறா? அந்த சிறுவர். இப்போ இந்த சமயத்தில் அப்படின்னு சொன்னால் என்ன பார்க்குறோம்னா, அரசவையில் உள்ள ஒரு பிரதிநிதிக்கு தகவல் போயிடுது. இப்படி தகவல் போன உடனே அவருக்கு ஆச்சரியப்பட்டு, அவர் கண் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த சிறுவனை சந்திக்க வர்றார். அந்த அரசவையினுடைய பிரதிநிதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாரு எனக்கு கண் தெரியாது, அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால்,
எனக்கு இந்த பிரச்சனையை நீ தான் குணமாக்கணும், இந்த நோயை நீ தான் சரி பண்ணணும். கண் தெரியாத பிரச்சனை நீ சரி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால், நான் அந்த வச்சுருக்கேன் பற்றியா ஒரு குவியல், உனக்கான ஒரு பொக்கிஷம், இது பொருட்கள், இது எல்லாமே உனக்கு தான். எப்படியா நினச்சி கண்ணை தெரிய வச்சிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சிறுவன் சொல்கிறான், நான் யாருக்குமே நிவாரணம் அளிக்கலைங்க அப்படின்னு. ஆச்சு, என்ன சொல்கிறிய? நான் அப்படி கேள்விப்பட்டு தான் வந்தேங்கிற மாதிரி அந்த அரசவையில் உள்ளவர் பார்க்குறாரு. அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான், நான் நிவாரணம் அளிக்கலை, என்னுடைய ரப் இறைவன் அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், நிவாரணம் அளிக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே ஆச்சரியம். என்னது அல்லாவா அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம், நம் உன்னையும் என்னையும் படுத்த அல்லாஹ் தான் என்ன பண்ணுறான், நிவாரணம் அளிக்கிறான். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பான் அப்படின்னு சொல்கிறான் சிறுவன் சொல்கிறான். சொன்ன உடனேயே இவர் சரி நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் உறுதிமொழி எடுத்ததுக்கு பிறகு இந்த சிறுவன் அவருடைய இந்த குருட்டுத்தன்மையை என்ன செய்கிறாரு, நீக்கி விடுகிறார். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த குருட்டுத்தன்மையை நீக்கி விட்டோடனே சந்தோஷம், அதோட அந்த பொருள்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். சரியா? கிளம்பி அரசவைக்கு போயாச்சு. அரசவையில் மெயின் யார் பக்கத்தில் இருப்பாங்க, அரசன் பக்கத்தில் இவங்கெல்லாம் இருப்பாங்க, முக்கியமான பிரஜைகள், இவங்கெல்லாம் பிரதிநிதிகள். அரசருக்கு பார்த்தோன்னே ஆச்சரியம், என்னடா இவன் கண்ணு தெரியாமல் இருந்தானே இப்போ கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு. எப்படிப்பா அவனுக்கு இது கண் தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்னோடனே சமாளிச்சிக்கலாம், ஏதாவது சொல்லிக்கலாம், போட்டு உடச்சிட்டாரு இந்த பிரதிநிதி. என்ன அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு சிறுவன் தான் எனக்கு இதை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரின்னு சொல்லிட்டு போய் அந்த சிறுவனை தேடுறாங்க. அந்த சிறுவனை தேடி போய் பிடிச்சிட்டு வாங்க, அந்த சிறுவன் எங்கே இருந்தாலும் என்ன செய்யணும், இந்த அரசவைக்கு கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, கொண்டு வர சொல்கிறார். கொண்டு வந்து சொன்ன உடனே நிப்பாட்டியாச்சு. கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிறுவன் வந்து அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறான். இது வந்து நான் இல்லை, என்னை படுத்த ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுறான், சரி பண்ணுறான், பிறவி குருடையும் தொழுநோயையும் வெண்குஷ்டம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் பண்ணலை, என்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரதிநிதி இருக்கார்ல, அரசவையில் இந்த பிரதிநிதி, அவருமே ஈமான் கொண்டிருக்காரு. அவரையும் மிரட்டுறான் துறவி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், முதல்ல அந்த சிறுவனை பற்றி சொல்லலை, முதல்ல சொல்லலை, அதுக்கப்புறம் சொல்கிற வரைக்கும் விடலை. கடைசியாக அவர் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் தான் சிறுவன் பிடிக்கப்படுறான், அது வரைக்கும் சித்திரவதைப்படுத்தப்படுறாரு. சரியா? அதுக்கப்புறம் இவர் பிடிச்சி கொண்டு வந்தவனே, சிறுவனை பிடிச்சி கொண்டு வந்தவனே எல்லா செய்யும் சொல்லிடுறான். அப்போ தான் அந்த சிறுவன்கிட்ட இந்த ஆள் கேட்குறாரு, இந்த அரசர் கேட்குறாரு, நான் இல்லாத ஒரு கடவுள் உனக்கு இருக்கிறானா? அது எப்படி? நான் தான் கடவுளுங்க, நான் அல்லாத வேறு கடவுள் உனக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நீ எப்படி கற்றுக்கிட்டா போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு இந்த சிறுவன், நான் ஒரு துறவிட்ட போய் கல்வியை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, துறவியுடைய விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்து நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க தெரியுமா, இதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டுட்டால் எனக்கு நிவாரணம் அளிக்கிறது யார், அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நபிமார்களாக இருந்தாலும் கூட, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த அற்புதங்களே அவங்க தெரியும், அப்படி தானே? இப்போது எல்லாம் யோசிச்சு பாருங்கள், நபிமார்கள் சொன்னதும் சரி, இறைநேசர்களாக சொல்லப்படுகின்ற இறைநேச செல்வர்களும் சரி, வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி நிறையா சீமான்கள் வாழ்ந்து போயிருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில், முன் சென்ற வாழ்க்கையில். அப்போ அப்படிப்பட்டவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் நாடினால்தான் எதுவும் நடக்கும், ஏன் நடக்காது. நிவாரணம் அளிப்பது அல்லாஹ் தான். இந்த மாத்திரம் மருந்து லொட்டோஸுக்கு எல்லாமே இதுதான், ஒரு நம்மளாலான முயற்சி தானே தவிர முடிவு யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் தான் இந்த நிவாரணத்தை தரணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் இந்த இறைமறை வசனம், அதாவது சூரத்து ஷுஆராவுடைய 42வது அத்தியாயம் 80வது வசனம், 42வது அத்தியாயம் 80வது வசனத்தில் இது இடம்பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் இந்த இடத்துல அப்போ அந்த சிறுவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், பிடிபட்டதுக்கு பிறகு துறவியை பற்றி சொல்லிட்டார். துறவியை பற்றி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், துறவி கொண்டு வரப்படுறார். எப்பா நான் அல்லாத கடவுளை நீ வணங்குறியாமே அப்படி இருக்கானா? ஆமாம், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் கடவுள் அப்படின்னு சொன்னோடனே, சரி இனிமேல் இசைப்பட்டு வராது, சோழியை முடிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த தாசம் முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணதுக்கு பிறகு அந்த முதல்ல துறவியை கொண்டு வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல அந்த துறவியை வர சொல்லி உட்கார வச்சு வேதனைப்படுத்தி, ரம்பம் இருக்கிற பெரிய ரம்பம், அதை வச்சு சோஃபுல்லா அவரை 2ஆக பிளக்கிறார். இந்த அரசன் 2ஆக பிளக்கிறான். அப்போ ஷஹீதாகிறாங்க அல்லாஹ்வுடைய மார்க்க கொள்கைக்காக, ஓரிய கொள்கைக்காக. முதல்ல அந்த இடத்துல ஷஹீதாகிறது யார்? துறவி. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள்,
நமக்கு ஈமான் தான் அடிப்படையானது என்று சென்ற தொடர்லையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தொடரில் அதை வலுவூற்ற மாதிரியான, அதை வந்து நமக்கு நிலைப்படுத்துகிற மாதிரி, உறுதித்தன்மை ஏற்படுத்துகிற மாதிரியான சம்பவம் தான் இந்த சம்பவம். அந்த துறவிக்கு தெரியும் கண்டிப்பாக, என்ன தெரியும், அதனால தான் சிறுவன்ட்ட முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்? சொல்லிடாத, சொன்னால் என்னை கொன்றுவாங்க, உனக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எச்சரிக்கை பண்ணார். புரியுதா? இப்போ அதே தான் ஏற்பட்டிருக்குது. அப்போ அவர் எதிர்பார்த்தது தான். அப்போது மௌத்தை தன் கண் முன்னாடியே பார்த்து மரணித்த ஷஹீதானவர் தான் இந்த துறவி. சரியா? இப்போது இந்த இடத்துல நமக்கு படிப்பின என்ன, மார்க்கத்தை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, கத்தி முனையை நிப்பாட்டி நீ வந்து ஈமானை விட்டுரு, வேறு ஏதாவது இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இல்லையா, வட மாநிலங்கள் நடக்குதா இல்லையா, அப்படி சொல்லு இப்படி சொல்லு, அந்த வார்த்தை சொல்லு இந்த வார்த்தை சொல்லு, மார்க்கத்திற்கு இணை வைப்புக்குரிய வார்த்தையெல்லாம் சொல்லணும்னு சொல்கிறான்ல, அந்த நேரத்தில் உயிருக்கு பயந்து அவங்க சொல்லிட்டு தப்பிச்சு போனாலும் அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். சரியா? ஆனால் இருந்தாலும் முதல் அந்தஸ்து, முதல் கட்டம் அப்படின்னு பார்த்தோன்னே யாருக்கு இருக்குது? இவங்களுக்கு தான் இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு? ஈமானில் உறுதியோடு இருந்து ஷஹீதாகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான். ஆக இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்ப்போம். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 8க்கான கேள்வி. அந்த சிறுவன் யாருக்கு குருட்டுத்தன்மையை நீக்கினான்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் ஒய்லன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்.